ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 9/3/2025 அவ்யக்த முரளி. பாபா சொல்கிறாங்க, இந்த வருடத்தை ஜீவன் முக்தி வருடமாக கொண்டாடுங்க. ஸோ இந்த முரளியுடைய ஒரிஜினல் டேட்டு 20/3/2004. இந்த வருடத்தை ஜீவன் முக்தி வருடமாக கொண்டாடுங்கள். ஒற்றுமையோடு இருங்கள். ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையின் மூலமாக பாபாவை வெளிப்படுத்துங்கள். இன்றைக்கி அன்புக்கடல் பாபா அன்பான குழந்தைங்களை நாலா பக்கமும் பார்க்குறார். ஸோ பாபாவுக்கு குழந்தைங்களுக்காக தன்னுடைய இதயத்தில் அழிவற்ற அன்பு வச்சிருக்கிறார். குழந்தைங்க கூட பாபாவுக்காக அழிவற்ற அன்பு வச்சிருக்கிறாங்க. திலாராம் பாபாவுக்காக தன்னுடைய இதயத்தை கொள்ளை கொண்ட பாபாவிற்காக நிரம்பிய அன்பு வச்சிருக்கிறாங்க, அழிவற்ற அன்பு. ஸோ பாபா மற்றும் இந்த பிராமண குழந்தைகள், இந்த 2 பேருக்கு மட்டும்தான் கடவுளுடைய அன்பை பற்றி, இதயபூர்வமான அன்பை பற்றி தெரியும். ஸோ பிராமண குழந்தைகள் மட்டும்தான் கடவுளுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள். பக்த ஆத்மாக்கள் கடவுளுடைய அன்புக்காக தாகம் கொண்டு இருக்கிறாங்க, கூப்பிட்றாங்க கடவுளே வா வான்ட்டு. ஆனால் எவ்வளோ அதிர்ஷ்டசாலி இந்த பிராமண ஆத்மாக்களாகி நீங்கள். ஸோ கடவுளுடைய அன்பை பிராப்தியாக பெறுவதற்கு பாக்கியசாலிகளாக நீங்கள் தான் ஆகியிருக்கிறீங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, ஆனால் அந்த அன்பையே உங்கள்கிட்ட தான் பொழிஞ்சிட்டு இருக்கிறார். அந்த அன்பின் வெளிப்பாடு தான் இந்த ஞான கங்கை கொடுக்கிறார். ஸோ குழந்தைங்களுக்கு ஏன் விசேஷமான அன்பு இருக்குதுன்னு பாப்தாதாவுக்கு தெரியும். ஏன்னா அனைத்து கஜானாக்களுடைய எஜமானர் ஸோ அனைத்து கஜானாக்களின் எஜமானர்கிட்ட இருந்து இந்த நேரத்தில் தான் நீங்கள் அனைத்து பொக்கிஷங்களையும் அடையிறீங்க. ஸோ இந்த பொக்கிஷங்கள் ஏதோ இந்த ஒரு பிறவிக்கு மட்டும் இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த அழிவற்ற பொக்கிஷங்கள் பல ஜென்மத்திற்கு உங்கள் கூடவே இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு பாபா மேலே விசேஷ அன்பு. ஏன்னா இந்த ஒரு சமயம்தான் அனைத்து பொக்கிஷங்களையும் அள்ள முடியும். பொக்கிஷங்களின் எஜமானர் பாபா கிட்ட நேரடியாக, ஒரு ஜென்மத்திற்கான பொக்கிஷம் இல்லை இது, பல ஜென்மத்திற்கு நம்ம கூடவே அழியாமல் இருக்க போகிற பொக்கிஷங்கள். இப்போ இந்த ஞானத்தை தாரணை பண்ணி தெய்வீக குணம் வருது பார்த்திங்களா, அதுதான் உங்களுக்கு பொக்கிஷங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது. ஸோ அதனால் ஏதோ இந்த ஒரு பிறவி மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. இல்லை, இப்போ என்ன குணத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பக்கவாக்கிக்கிறீங்களோ, ஏன்னா சொர்க்கத்தில் எல்லாருடைய குணமும் நல்லா இருந்தாலும் திரேதாயுகத்தின் கடைசியில் வர்றவங்க குணத்தோடு ஒப்பிடும் பொழுது சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் வருபவர்களுடைய குணம் அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும், இரவு பகலுக்கான வித்தியாசம். ஸோ அப்போ நம்ம ஆரம்பத்தில் வருபவர்களுடைய குணம் அந்த அளவுக்கு இனிமைன்னு நேற்று ஃபுல்லாக சொன்னார் இல்லையா, அந்த இனிமைத்தன்மையை நிரப்பிக்கணும். விலகியும் இருக்கணும், அதே நேரத்தில் இனிமையாகவும் இருக்கணும். ஸோ பிராமண ஆத்மாக்கள் நீங்கள் எல்லோரும் உலக ஆத்மாக்கள் மாதிரி வெறுங்கையோடு போக போகிறது கிடையாது, போகக்கூடாது. அனைத்து பொக்கிஷங்களையும் உங்கள் கூடவே எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ இந்த அழிவற்ற கஜானாவை பிராப்தியாக நான் அடைஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற போதை இருக்குது தானே.
இல்லை உங்கள் கூடவே எடுத்துகிட்டு போக போகிறீங்க. ஸோ குழந்தைகளாகி நீங்கள் எல்லோரும் இந்த அழிவற்ற கஜானாக்களை நிரப்பிக்கிட்டீங்க, பொக்கிஷங்களை சேமிச்சிட்டீங்க இல்லையா? அதனால் இதை சேமித்த அந்த நிரந்தர போதையும் சந்தோஷமும் இருக்குதா நிரந்தரமாக? இல்லை இவ்வளோ நான் சேமிச்சிட்டு இருக்கிறேன்ற அந்த போதை இருக்கணும். ஸோ இந்த பொக்கிஷங்களை சேமித்ததுடைய ஜொலிப்பு உங்கள் ஒவ்வொருத்தருடைய முகத்திலும் தெரியுதா? அந்த ஜொலிப்பு தெரியுதா? இல்லை ஒன்று அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த போதை இருக்கணும். இது ஜென்மத்திற்கும் அடையிறோன்னா அந்த போதை எப்படி இருக்கணும்? பாபா கிட்டேருந்து என்ன பொக்கிஷத்தை நீங்கள் அடைஞ்சிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். சேமிப்பு கணக்கை எப்போவாவது செக் பண்ணுறீங்களா? ஸோ பாபா எல்லா குழந்தைங்களுக்கும் அளவற்ற பொக்கிஷங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், அளவே வைக்கலை. ஸோ சில குழந்தைங்களுக்கு கம்மியாகவோ மற்றவர்களுக்கு அதிகமாகவோலாம் பாரபட்சம்லாம் பாபா காட்டுறது கிடையாது. ஏன்னா இந்த அளவற்ற நிரந்தர அழிவற்ற கஜானாவுக்கு ஒவ்வொரு குழந்தைகளுமே எஜமானர்கள் தான். பாபாவுடைய குழந்தை ஆகுறீங்க அப்படின்னாலே இந்த பொக்கிஷத்திற்கு எஜமானர் ஆகுறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த விஷயங்கள் எமர்ஜ் பண்ணி எத்தனை பொக்கிஷங்கள் பாபா உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு செக் பண்ணுங்கள், பாருங்கள். ஸோ முதலாக உங்களுக்கு கொடுத்த பொக்கிஷங்கள்லேயே முதன்மையான பொக்கிஷம் எது தெரியுமா? இந்த ஞான செல்வம் தான். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த ஞான செல்வத்தை அடைஞ்சிட்டிங்களா அல்லது இன்னும் அடைய போகிறீங்களா? சேமித்து வச்சிட்டிங்களா அல்லது கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கிற மற்றதெல்லாம் பயன்படுத்திட்டிங்களா? ஞான செல்வம் வச்சிருக்கிறது அப்படின்னா புத்திசாலியான 3 காலங்களையும் உணர்ந்த ஆத்மாவாக நடந்துக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ தான் இந்த ஞான செல்வம் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ ஞானம் நிரம்பியவராக, முழு ஞானம் கொண்டவராக, இந்த முக்கால ஞானத்தை புரிந்தவராக, இந்த ஞான செல்வத்தை உங்களுடைய காரியத்தில் பயன்படுத்துபவராக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதான் ஞானம் நிரம்பிய ஆத்மாவுடைய அடையாளம். ஞானம் நிரம்பிய ஆத்மாவிற்கு முழு ஞானம் இருக்கும், முக்கால ஞானம் இருக்கும், அதை காரியத்தில் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த ஞான செல்வத்தை நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா சரியான முறையின்படி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் பலவிதமான பந்தனத்திலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க, ஜீவன் முக்தியும் அடைவீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ஞான செல்வத்தை ஒவ்வொரு காரியத்திலையும் பயன்படுத்தணும். பயன்படுத்த தான் உங்களுக்கு சேமிப்பாகிட்டே இருக்கும். ஸோ பல பந்தனத்திலேருந்து நீங்கள் விடுபட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஜீவன் முக்தி வாழ்க்கையும் அடைவீங்க. இது உங்களுக்கு அனுபவம் இருக்குதா? நீங்கள் ஜீவன் முக்தியை இந்த தங்க யுகத்தில் தான் அடைவீங்க அப்படின்னு கிடையாது. ஏன்னா இப்போ கூட இந்த சங்கமயுக வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான எல்லைக்குட்பட்ட பந்தனங்கள்லேருந்து விடுதலை அடைஞ்சிருக்கிறீங்க. இல்லை சத்தியுகத்துக்கு போனாதான்ப்பா விடிவு காலம் இல்லை,
இப்போவே நீங்கள் விடுதலை அடைஞ்சிருக்கிறீங்கன்ற. அப்படி அடையலை, ஏதோ ஒரு பந்தனம் அனுபவம் ஆகுது அப்படின்னா ஞானத்தை நீங்கள் அப்ளை பண்ணலை. அதை அப்ளை பண்ணிங்கன்னா எல்லாம் இருந்தும் அனைத்திலிருந்தும் புத்தியில் விடுபட்ட உணர்வு உங்களுக்கு அனுபவமாகும். ஸோ இந்த சங்கமயுகத்தில் பலவிதமான எல்லைக்குட்பட்ட பந்தனத்திலிருந்தெல்லாம் நமக்கு விடுதலை கிடைச்சிருக்குது. இப்போவே பந்தனத்திலிருந்து விடுபட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எத்தனை பந்தனங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு இருக்கிறீங்க தெரியும் தானே? பலவிதமான தொல்லையிலிருந்து, பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை அடைஞ்சிருக்கிறீங்க. ஐயோ ஐயோன்றது எல்லாம் சதா காலத்துக்கு முடிவடைஞ்சிருச்சு. அதுக்கு பதிலாக ஆஹா ஆஹான்ற பாடல் தான் பாடுறீங்க. ஐயோ ஐயோ எல்லாம் ஆஹா ஆஹா ஆயிடுச்சு. துக்கத்தை கொடுத்ததெல்லாம் இப்பொழுது சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்குது. கொஞ்சோண்டு ஐயோ ஐயோன்ற அந்த புலம்புற அம்சம் இருந்தால் கூட அது உங்களுக்கு வார்த்தையில் இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய எண்ணத்திலேயோ கனவுலேயோ இருக்குது, உங்கள் மனசில் நுழையுது அப்படின்னா நீங்கள் ஜீவன் முக்தி வாழ்க்கை வாழலை. ஐயோவே கிடையாது, எல்லாம் ஆஹா ஆஹா ஆஹா. அதில் உள்ள பாசிட்டிவை மட்டுமே பார்க்கணும். ஏன்னா எல்லாமே இன்ப துன்பம் எல்லாம் மனதினால் வந்த நோயடான்னுவாங்க இல்லையா? ஸோ அதனால தான் பாபா துன்பத்தை பார்க்காம இன்பத்தை மட்டும் பாருங்கள், துக்கத்தை பார்க்காதீங்க, நெகட்டிவை பார்க்காதீங்க, பாசிட்டிவை மட்டும் பாருங்கள். அப்போ ஆஹா ஆஹா, இதில் நான் அடைந்த லாபத்தை பார்க்கணும், நஷ்டத்தை பார்க்கக்கூடாது. எல்லாத்துலேயும் உறவுகள், அடைந்த பதவி, எல்லாத்துல இருந்தும். ஸோ பாப்பா கேட்குறேன், ஆஹா 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 தானே? தாய்மார்கள் இப்போ கஷ்டத்தினால அழுவுறது இல்லையே, அல்லது எப்பயாச்சும் அழுவுறீங்களா? பாண்டவர்கள் அழுறீங்களா? அதாவது வாய்விட்டு அழாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய மனதில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஐயோ ஐயோன்ற சின்ன அம்சம் புலம்பல், இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு ஸ்லைட்டாக இருந்தால் கூட குழந்தை உன்னால் பறக்க முடியாது. இல்லை ஹாய் இருந்தால் ஃப்ளை பண்ண முடியாது. ஹிந்தியில் ஐயோ ஐயோன்றதை ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃப்ளை பண்ண முடியாதுன்ற. ஸோ ஹாய்னா பந்தனம், எந்த விதமான தொல்லையும் பிரச்சனையும் பந்தனம். பறக்கிறது அப்படின்னா பறக்கும் கலையில் இருக்கிறது, அந்த பந்தனத்திலேருந்து விடுபட்டு பறக்கிறது. அதாவது ஜீவன் முக்தியில் இருப்பது, அனைத்து பந்தனத்தின் முக்தியில் இருப்பது, பந்தனத்திலிருந்தும் முக்தி அடைந்த நிலையில் இருக்கிறது. ஸோ பறந்துடணும். ஏன் கீழே இருக்கிறீங்க? மேலே இருந்து சக்தி கொடுத்துட்டு இருங்க. செத்துட்டேன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்கிற யாரும் உங்கள் அப்பா அம்மாவோ கணவன் மனைவியோ குழந்தையோ கிடையாது. ஸோ அதனால் அதை செக் பண்ணுங்க. ஏன்னா சூப்பரான பாயிண்ட்டு பாபா சொல்கிறார் பாருங்களா. ஏன்னா பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் பந்தனத்திலிருந்து விடுபடாத வரைக்கும், ஸோ அது தங்கச்செயினால் கட்டி போட்ட பத்திருக்கலாம், வைரச்செயினால் கூட, ராயலான சங்கிலினால் கூட நீங்கள் பிணைக்கப்பட்டிருக்கலாம், பந்தனத்தில் இருக்கலாம். அது இன்னும் உங்களை கட்டி போட்டு தான் இருக்குது அப்படின்னா அனைத்து ஆத்மாக்களின் முக்தி கதவு திறக்காது இல்லையா? இப்போ வயநாடு நிலச்சரிவு அதெல்லாம் பார்க்குறோம், திருவண்ணாமலையில் வந்துச்சு. அங்கே மெயினாக என்ன நடந்ததுன்னா ஒரு பெரிய கல் நவுந்து இருக்கும் ஃபஸ்ட்டு.
சின்ன கல் தானாக சரியாது. ஒரு பெரிய கல் சரியும் போது என்ன ஆகுனா அப்படியே கடன்னு எல்லாமே வந்துடும். அந்த மாதிரி பெரிய கல் தான் பாபா குழந்தைகள் நீங்கள். அப்போ நீங்களே பந்தனத்தில் கட்டி போடப்பட்டு இருக்குதுன்னா மற்றவர்கள் அவங்கள சின்ன கல், அவங்களுக்கு முக்தி கிடைக்காது, முக்தி வாசல் திறக்காது. ஸோ பரந்தாமத்தின் வாசலை உடச்சிட்டு உள்ளே போக போகிறது நீங்கள் தான். அதுக்கு என்ன பண்ணணும்? எந்த பந்தனமும் இருக்கக்கூடாது. அப்போ இவ்வளோ நாள் இந்த உலகம் அழியாமலே இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான்ற இல்லையா? இவ்வளோ துக்கத்தை அவங்க சகிச்சிக்க வேண்டி இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் பந்தனத்துலேருந்து விடுபட்டு அழிச்சிட்டு போயிடலாமே. எப்போ நீங்கள் பந்தனத்திலேருந்து விடுபடுறீங்களோ அப்போ தான் முக்தியின் கதவு அனைத்து ஆத்மாக்களுக்கும் திறக்கும். ஸோ அந்த முக்தி வாசலை திறக்கக்கூடிய பொறுப்பு உங்ககிட்டத்தானே பாபா கொடுத்துருக்கிறாரு. அனைத்து ஆத்மாக்களையும் துக்கத்திலிருந்து அசாந்தியிலிருந்து விடுதலை பண்ணக்கூடிய பொறுப்பு பாபா உங்ககிட்ட தானே கொடுத்துருக்கிறாரு. அப்போ நீங்கள் அவங்கள அனுப்பணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு எந்த பந்தனமும் இருக்கக்கூடாது. நீங்கள் போகிறதுக்கு தயாராக இருந்தால் அப்படியே பின்னாடியே எல்லா ஆத்மாவும் ஓட்டிக்கிட்டு வந்துடும். நீங்களே போகாமல் கட்டப்பட்டு இருந்தால் அப்புறம் எப்படி அவங்க வருவாங்க? அதனால் இவ்வளோ பெரிய பொறுப்பு உங்களை நம்பி பாபா ஒப்படைச்சிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறேன்னு செக் பண்ணுங்கள். இல்லையா? அந்த வாசல் திறக்கணும், துக்கம் அசாந்திலேருந்து ஆத்மாக்களை காப்பாற்றணும் அப்படின்னா அசாந்தியை உண்டாக்குற எந்த பந்தனமும் உங்களுக்கு மனதில் கூட இருக்கக்கூடாதுன்றார். அப்படியே ஆனந்தமாக இருக்கணும், எதை பற்றியும் கவலைப்படாமல். ஸோ உங்களுடைய கடமைகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றி இருக்கிறீங்கன்னு செக் பண்ணுங்கள். உங்கள் பொறுப்பை எந்த அளவுக்கு நிறைவேற்றிருக்கிறேன்னு செக் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோருமே பாப்தாதாவோடு உலகத்தை மாற்றக்கூடிய காரியத்திற்கான கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறீங்க. ஒப்பந்தம், உலக மாற்ற காரியத்தை செய்கிறதுக்கு ஒப்பந்தம். நீங்கள் ரோடு போடுறதுக்கு கான்ட்ராக்ட் மாதிரி நம்ம உலகத்தை மாற்றுறதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்துருக்குறோம். நீங்கள் கான்ட்ராக்டர், நீங்கள் தான் இதுக்கு பொறுப்பு, உலகத்தை மாற்றுறதுக்கு. பாபா நினைத்தால் அனைத்தையும் அவராலே பண்ண முடியும். பெரிய ரகசியத்தை சொல்கிறேன். நான் பாபா நம்மளே நம்பி இருக்கிறாரு, அவரால் தனியாக எதுவும் பண்ண முடியாது. பாபா சொல்கிற என்னால் பண்ண முடியும், ஆனால் நான் குழந்தைங்களை நேசிக்கிறேன். இப்போ குழந்தைங்க மூலமாகத்தான் நான் பண்ண விரும்புகிறேன். அவர் தனியாக பண்ணணும்னு விரும்புறது கிடையாது. இல்லை, குழந்தைங்களை பண்ண வைத்தால் லவ் யூ பாபா, லவ் யூ பாபா, லவ் யூ பாபா. ஸோ இதை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று சொல்லலாம். யாரோ ஒருத்தர், ரஜினியோ யாரோ சொல்லியிருந்தாங்க, என்னென்னா எம்ஜிஆர் யாரோ ஒருத்தவங்க டூப் இல்லாமல் நடித்ததுக்கு எம்ஜிஆர் சொன்னாரா அப்படி நடிக்கக்கூடாது, ஏன்னா இதனால் நிறைய பேருக்கு சம்பளம் கிடைக்கும், வேலைவாய்ப்பு போயிடும், அந்த டூப்பு போடுறதுல ஒரு 4 பேர் பிழைப்பாங்கல்ல, நான் அனைத்தையும் நானே பண்ணிவிடுவேன். ஏன்னா எம்ஜிஆர் சூப்பராக சண்டை போடுவார், என்னென்னமோ பண்ணுவார் இல்லையா, கத்தி வால் சண்டை எல்லாமே அவருக்கு தேவை கிடையாது. பட் இருந்தாலும் இதனால் மற்றவர்களுக்கு கிடைக்கிற நன்மையை அவங்க பழப்பில் நாம் ஏன் மண்ணள்ளி போடணும்? அந்த மாதிரி குழந்தைங்களை அவ்வளோ நேசிக்கிறார். குழந்தைங்க மூலமாக பண்ணால் குழந்தைங்களுக்கு அந்த பெருமை போகுது இல்லை? ஏன்னா பாபாவுடைய பெருமை எல்லாம் தேவதைகளுக்குத்தானே இப்போ பாடிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவர் தானாகவே எதையும் செய்ய விரும்பலை. குழந்தைங்க இல்லாமல் எதையும் பண்ண விரும்பலை. பண்ண முடியும், ஆனால் பண்ணுறது கிடையாது. அதனால தான் அவர் அவதாரம் எடுத்த உடனே குழந்தைங்க எல்லோருக்கும் அவதாரம் கொடுத்துட்டார், அவதரிக்க வச்சிட்டார் ஞானத்தை கொடுத்து. சிவராத்திரி கொண்டாடினீங்க இல்லையா? யாரோட சிவராத்திரி கொண்டாடினீங்க?
பாப்தாதாவுக்கு மட்டும் பிறந்த நாளா? உங்களுடைய சிவராத்திரியும் தானே கொண்டாடினீங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அப்பாவுடைய துணைவர்கள் நீங்கள். ஸோ ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்பாவுடைய துணை நான்ன்ற அந்த போதை இருக்குதா? கடவுளுடைய துணைவர்கள். எவ்வளோ பெரிய போதை இருக்கணும், அது உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த வருடத்தின் கடைசி சீசனில் அவருடைய பாகத்தை நடிக்கிறார். இதில் பாப்தாதாவுக்கு குழந்தைங்க கிட்டேருந்து ஒரு விருப்பம் இருக்குது. சொல்லவா பாபாவுக்கு? பாபா எதை விரும்புகிறாருன்ட்டு நீங்கள் பண்ணணும். சும்மா கேட்டால் போதாது, கண்டிப்பாக பண்ணணும். பரவாயில்லையா? சொல்லவா? டீச்சர்கள் சொல்லுங்கள், கை தூக்குங்க. ஸோ குழந்தைங்க விசிறியை விசிறிட்டு இருந்தாங்க. பாபா சொல்கிறார், உங்களுக்கு சூடாக இருக்குது இல்லையா? ஸோ அது வெயில் சீசனில் இருக்குது அந்த நேரம். ஆசிரியர்கள் எல்லோரும் இதை பண்ணுவீங்களா? மற்றவர்களையும் பண்ண வைப்பீங்களா? ஸோ மற்றவர்களை பண்ண வைப்பீங்களா? நீங்கள் பண்ணுவீங்களா? நல்லது. நீங்கள் இப்போ அந்த விசிறி வீசுறது மூலமாக அந்த ஒரு தென்றல் அனுபவம் பண்ணுறீங்க, காற்றை. அதே மாதிரி கையையும் அசைச்சிட்டும் இருக்கிறீங்க. இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த சீசனுடைய முடிவு விழாவில் பாபா புதுவிதமான தீப மாலையை உருவாக்க விரும்புகிறார். தீபங்களின் மாலை. புரிஞ்சுதா? பாபா புது வகையான தீபாவளி கொண்டாட விரும்புகிறார். அதான் தீபமாலான்றது. ஸோ நீங்கள் எல்லோருமே இந்த தீபமாலா கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? யார் தயாராக இருக்கிறீங்களோ அவங்க கையை உயர்த்துங்க. பாபா சொன்னாருன்றதுக்காக கையை உயர்த்தக்கூடாது. பாபா குஷிப்படுத்துறதுக்கு கையை உயர்த்தக்கூடாது. உங்கள் இதயத்திலிருந்து அந்த கையை உயர்த்தணும் இல்லையா? பாபாவுடைய ஆசையை நான் நிறைவேற்றுவேன். புதுவித தீபமாலையை கொண்டாடுவதற்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அவங்க தான் இதயத்திலிருந்து கையை தூக்கணும். நல்லது. பாப்தாதா அவருடைய நம்பிக்கையை நிறைவேற்றக்கூடிய ஏற்றப்பட்ட தீபங்களை பார்க்க விரும்புகிறார். பாப்தாதாவுடைய நம்பிக்கை ஒளியின் தீபமாலாவை கொண்டாட விரும்புகிறார். ஸோ புரிஞ்சுதா எந்த தீபாவளின்ட்டு? யாரெல்லாம் பாபாவுடைய நம்பிக்கை தீபங்கள். ஸோ இந்த வருட சீசன் முடிஞ்சிருச்சு. பாபா சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்குமே இந்த எண்ணம் வந்து இருக்குது. ஞாபகம் இருக்குதா? உங்களில் சிலர் அந்த எண்ணங்களை நிறைவேற்றி இருக்கிறீங்க. ஆனால் எண்ணத்தின் அளவு தான் நிறைவேற்றி இருக்கிறீங்க. ஸோ சிலர் பாதி நிறைவேற்றிருக்கிறாங்க அந்த எண்ணத்தை. இன்னும் சிலர் இன்னமும் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம சிந்திக்கிறதை பொறுத்து தானே எண்ணம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது என்ன எண்ணம்? ஸோ அப்படின்னா பாபாவுடைய ஆசை.
எண்ணத்தின் அளவில் மட்டும்தான் எல்லோரும் வச்சுருக்கிறாங்க, அல்லது யோசிக்கிற அளவிலே இருக்குது, அல்லது பாதி மட்டும் நிறைவேற்றியிருக்கிறாங்க. புதுசு கிடையாது, ரொம்ப பழையது தான். அது என்னென்னா, சுயமாற்றத்தின் மூலமாக அனைவரின் மாற்றத்தை எடுத்துகிட்டு வரணும். சரி, உலக மாற்றத்தை கூட விடுங்க, குறைஞ்சபட்சம் உங்களுடைய சுயமாற்றத்தின் மூலமாக பிராமண பரிவாரத்தில் மாற்றத்தை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பாபா இதைத்தான் பார்க்க விரும்புகிறார். இந்த தீபாவளியைத்தான் கொண்டாடுவீங்களா? சுயமாற்றத்தின் மூலம் பிராமண குடும்பமே மாறி இருக்கணும். ஸோ அதனால் இது நடந்தால் இது நடக்கும், இவர் மாறினா நான் மாறுவேன், இவர் செஞ்சால் நானும் செய்வேன், இதையெல்லாம் பாபா கேட்க விரும்பலை. பாபா ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் விசேஷமாக சொல்கிறது என்ன தெரியுமா? என்னை மாதிரி ஹே அர்ஜுனா ஆகுங்கள். அர்ஜுனன்றது முதல்ல வரவர். ஸோ மாற்றத்தை முதல்ல நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, மற்றவர்கள் தானாக மாறுவாங்க. ஸோ நான் முதலில், நீங்கள் முதலில் கிடையாது, நான் முதலில். ஸோ இந்த நான் நன்மை செய்யக்கூடிய நான், ஆனால் அந்த எல்லைக்குட்பட்ட நான் கிடையாது. அது உங்களை விழ வச்சிடும். இல்லை, நன்மை செய்கிறதுல நீங்கள் முதலிடமாக இருக்கணும், தப்பு பண்ணுறதுல முதலிடமாக இருக்கக்கூடாது. ஸோ யார் முதலில் வருகிறாரோ நான் செய்கிறேன்னு, அவரைத்தான் அர்ஜுனா அப்படின்னு சொல்லுவோம். அர்ஜுனன்னா நம்பர் 1 ஆகிறது, எல்லாத்துலேயும் நம்பர் 1ஆக இருக்குது. எதுலேயும் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு முதல்ல வரவர் தான் அர்ஜுனன். நம்பர் 1 வரவர் அர்ஜுனன். நம்பர் வரிசைக்கிரமமாக வரவங்க கிடையாது, நம்பர் 1. ஸோ நீங்கள் நம்பர் 2 ஆக விரும்புகிறீங்களா, இல்லை நம்பர் 1 ஆக விரும்புகிறீங்களா? ஸோ நிறைய காரியங்களில் ஒரு அற்புதமான விஷயத்தை பாபா பார்த்துட்ருக்கிறாராம். ஸோ இந்த பிராமண பரிவாரத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பாபா சொல்ல போகிறார். ஏன்னா இங்கே குடும்பம் தான் உட்காந்துட்டு இருக்குது, பிராமண குடும்பம். ஏதாவது ஒரு காரியம் இருக்குது அப்படின்னா பாப்தாதாவுக்கு செய்தி கிடைக்குதான். விசேஷ ஆத்மாக்களுக்காகவே விசேஷமாக சில நிகழ்ச்சிகள் இருக்குது அப்படின்னு செய்தி கிடைக்குது. ஸோ இந்த எண்ணம் பாப்தாதாவுக்கும் போகுது, தாதிகளுக்கும் போகுது. ஏன்னா தாதிகள் சாக்கார ரூபத்தில் அவங்க தான் கருவிகள் இல்லையா? ஸோ உங்களுடைய எண்ணங்கள் பாப்தாதாவுக்கு போகுது. ஸோ பாப்தாதா வரைக்கும் சேர்ந்த எண்ணங்கள் என்ன? என்னுடைய பேரும் இதில் சேர்க்கப்படணும். நான் மட்டும் நான் குறைச்சவனா? ஏன் என்னுடைய பேர் இல்லை? ஸோ பாபா கேட்குறாரு, ஏன் உங்களுடைய பேர் ஹே அர்ஜுனாவில் இல்லை? நம்பர் 1 எல்லாத்துலேயும் வர்றதில்ல, விட்டு கொடுக்கறதில்ல, இதிலெல்லாம் ஏன் உங்கள் பேர் வரல? அதிலெல்லாம் முதல்ல உங்கள் பேர் இருக்கணும், அதில் ஏன் இல்லை? இருக்கணும் தானே. இப்போ இந்த விசேஷ சேவை செய்கிறதுல என் பேர் இருக்கணுன்றீங்க, இந்த விட்டு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயத்தில் ஏன் உங்கள் பேர் இல்லை? இருக்கணும் தானே. ஸோ முதல் வரிசையில் உட்காந்துட்ருக்கிறவங்க மகாரதிகளாக இருக்கிறாங்க. மகாரதிகள் தான் முதல் வரிசையில் உட்காந்துட்ருக்குறாங்க. ஸோ இவர்களுடைய பேர் அதில் இருக்கணும் தானே. பிரம்மா பாபா இதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டினார். எல்லாத்துலேயும் முதல்ல அவர் இருந்தார், தன்னை மாற்றி காட்டினார். ஸோ அவர் யாரையும் பார்த்து அவர் பண்ணுறாரா இல்லையா அப்படின்லாம் பார்க்குறதே கிடையாது. நான் முதலில் அப்படி இருந்தேன். ஸோ உங்களுக்கு கூட இதுக்கு முன்னாடியே
பலவிதமான ராயல் நான்ன்ற ரூபங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த ராயல் வகையான நான் எல்லாமே இந்த நானோட முடிஞ்சிடும். ஸோ பாப்தாதாவுடைய நம்பிக்கை இந்த கடைசி சீசனுடைய கடைசி நேரத்துக்கான நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தைகளும் தன்னை பிரம்மாகுமார் குமாரிகள் அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்க தன்னை தெரிஞ்சுக்கிட்டு தன்னை பிகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த அனைத்து பிராமண ஆத்மாக்களாகி நீங்கள் எல்லோருமே எந்த விதமான எல்லைக்குட்பட்ட பந்தனத்திலிருந்தும் விடுபடணும். எண்ணத்தின் அளவில் கூட பந்தனம் இருக்கக்கூடாது. இதுதான் பாபாவுடைய ஆசை இல்லையா? அந்த எல்லைக்குட்பட்ட நானே இருக்கக்கூடாது. எல்லைக்குட்பட்ட நான் தான் அந்த பந்தனம் வந்துடுது. எண்ணத்தின் அளவில் கூட இருக்கக்கூடாது. ஸோ பந்தனத்திலிருந்து விடுபடுங்கள், ஜீவன் முக்தி வாழ்க்கை வாழுங்க பிரம்ம பாபா மாதிரி. ஸோ இந்த பிராமண வாழ்க்கையில் விடுபட்டு இருங்க, சாதாரண வாழ்க்கையில் கிடையாது இல்லையா? பிராமண வாழ்க்கையும் வாழ்ந்துட்டுருக்கணும், விடுபட்ட நிலையிலும் இருக்கணும். ஸோ இந்த வருடத்தை விசேஷமாக உங்களுடைய பிராமண வாழ்க்கையின் உயர்ந்த முக்தி வாழ்க்கையாக இந்த வருடத்தை கொண்டாடுங்க. முக்தியின் உயர்ந்த பிராமண வாழ்க்கை வாழுங்க. அதுதான் இந்த வருடத்தின் கொண்டாட்டமாக இருக்கணும். இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுங்கன்றார் வருடம் முழுவதும். ஸோ மற்றவர்களுக்கு எந்த அளவிற்கு நீங்கள் பிராமண ஆத்மாக்களாக ஆகியிருக்கிறீங்க, சரி, மற்றவர்களால் உங்களுடைய சூக்ஷ்ம பந்தனத்தை நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு மற்றவர்கள் தெரிஞ்சிருக்க முடியாது. ஸோ உங்களுடைய சூக்ஷ்ம பந்தனத்தை பற்றி உங்களுக்கும் தெரியும், பாப்தாதாவுக்கும் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஸோ பாப்தாதாவுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவர்கிட்ட மனதின் டிவி இருக்குது, உடலின் டிவி இல்லை. மனதில், உங்கள் மனதில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற டிவி இருக்குது. ஏன்னா இங்கே மனமாற்றம் தானே முக்கியம். ஸோ அதனால் அடுத்த சீசனில், ஸோ ஒரு சீசன் இருக்குது தானே, அடுத்த சீசனில் இதுக்கு நாம் முற்றுப்புள்ளி வச்சிடலாமா? எல்லாவித பந்தனத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு எல்லா பந்தனத்திற்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாமான்னு பாபா கேட்குறாரு. ஸோ பாபா கேட்குறாங்க, அடுத்த சீசன் வச்சுக்கலாமா இல்லை வேண்டாமா? ஒரு வருஷத்துக்கு லீவ் இருக்கணுமா? ஸோ ஒரு வருஷம் பிரேக் எடுத்துக்கலாமா? பாண்டவர்கள்கிட்ட கேட்குறாரு. தாதிஜி சொல்கிறாங்க, ஒரு மாதத்துக்கு 15 நாள் லீவ் இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வரலான்ற மாதிரி இருக்குது இல்லையா? பாபா சார் நல்லது, ரொம்ப நல்லது. ஸோ எல்லோரும் இதான் சொல்கிறீங்களா? ஸோ யாருக்கு லீவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? கை தூக்குங்க. ஸோ கேலரியில் இருக்கிறவங்க கை தூக்க மாட்டுறாங்க, கை அசைக்க மாட்டுறாங்க அப்படின்னு பாபா சொல்லி முடித்தோடனே அந்த கேலரியில் இருக்கிற எல்லாருமே கை அசைக்கிறாங்க. பாபா சார் ரொம்ப நல்லது. ஸோ பாபா எப்போவுமே குழந்தைங்களுக்கு ஹாஞ்சி தான் சொல்கிறார். இல்லை நான் ஒரு வேலைக்காரன் உங்களுக்குன்னு தானே சொல்கிறார். ஸோ அது நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் குழந்தைங்க எப்போ அப்பாவுக்கு ஹாஞ்சி சொல்லுவீங்க? பாபாவை ஹாஞ்சி சொல்ல வச்சிட்டிங்க. பாபா சொல்கிறாரு, பாபா ஒரு கண்டிஷனும் போடுறார்.
அதை ஏற்றுக்குவீங்களா? ஸோ குறைஞ்சபட்சம் ஹாஞ்சியாவது நீங்கள் சொல்லணும். ஓகேவா? சரி, எதுக்கும் சாக்கு போக்கு சொல்ல மாட்டிங்களே. இப்போ டிவியில் ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் படம் எடுங்கன்றார். நல்லது. ஸோ பாப்தாதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த அனைத்து குழந்தைகளும் ஹாஞ்சியும் சொல்லக்கூடியவர்கள் இல்லை. குறைஞ்சபட்சம் ஹாஞ்சியாவது சொல்லணும், அந்த தைரியம் வைக்கணுன்றார். தைரியம் வச்சா பாபாவுடைய உதவி கிடைக்க போகுது. பாபா சொல்கிறார், நான் பண்ணுறேன் பாபா அப்படின்ட்டு முன்னாடி வாங்க, மற்றதெல்லாம் பாபா பார்த்துக்குவார். அந்த சாக்கு போக்கு சொல்லாமல் சொல்லிவிட்டு விட்டுறக்கூடாது. இது பண்ண முடியல பாபா அப்படின்னு மட்டும் சொல்லாமல் இருங்க. ஸோ ஹாஞ்சி சொன்ன கூட்டத்தை பாபா வீடியோவும் எடுத்துட்டார். பாப்தாதா யாருமே சாக்கு போக்கு சொல்ல விரும்பலை. இதனால் ஆச்சு பாபா, அதனால் ஆச்சு பாபா, அதனால தான் இந்த பந்தனம் இருக்குது பாபா, இந்த மாதிரி சாக்கு போக்கெல்லாம் பாபா கேட்க விரும்பலை. ஸோ பிரச்சனைகளாக மாறாதீங்க, தீர்வின் சொரூபமாக ஆகுங்க. உங்களுடைய துணைவர்களையும் நீங்கள் இப்படி மாற்றணும். ஏன்னா இந்த காலம் நிலை எப்படி இருக்குதுன்றதை பார்க்குறீங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் லஞ்சம் லாவண்யன்ற சத்தம் தான் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஊழல், லஞ்சம், அது உச்சத்துக்கு போயிட்டு இருக்குது. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி மகளிர் தினம். மகளிர் தினத்திலேயே ரேப்பு நடந்திருக்குது. நிறைய நடந்திருக்கோம், பட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே கேட்ச் பண்ண ஒரு ரேப்பு கர்நாடகாவில் நடந்திருக்குது. அதுவும் யார்? ஒரு ஃபாரின் டூரிஸ்ட்டு, லேண்ட்லார்டு, அப்புறம் 3 ஆண்கள். அவங்களுமே டூரிஸ்ட்டு தான், வெவ்வேறு நாட்டை சார்ந்தவர்கள். அந்த கர்நாடகை சார்ந்த லோக்கல் பசங்க 3 பேர் வந்திருக்கிறாங்க. பெட்ரோல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு 100 ரூபா கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது, போனோடனே டக்குன்னு என்ன பண்ணால் அதை ஒரு கால்வாய் மாதிரி ஒன்று ஓடிட்டு இருக்குது, துங்கபத்ரா கால்வாய். ஸோ அதில் டக்குன்னு 3 பேரையும் பிடிச்சி தள்ளி விட்டானுங்க. அதில் பாவம் ஒருத்தனுக்கு நீச்சலே தெரியாது போல இருக்குது. அது நல்ல தண்ணி வேகமாக போகுது. ஸோ 2 பேர் தப்பிச்சு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே இந்த பெண்களில் 2 பேர் அந்த 3 பேர் ரேப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உலகம் எவ்வளவு மோசமாக ஆகிட்டு இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ இதில் நீங்கள் தப்பிக்கணும் இல்லை, மற்றவர்களையும் காப்பாற்றணும் இல்லை. ஸோ அதனால் மகான் தன்மை, உயர்ந்த தன்மைன்ற கொடி முதல்ல ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் மனதில் ஏற்றணும். அப்போ தான் உலகத்தில் அந்த கொடி ஏற்றப்படும் இல்லையா? நான் உயர்ந்தவனாக இருக்கிறேன்ற அந்த கொடி ஏற்றப்படணும். நீங்கள் நிறைய சிவராத்திரி கொண்டாடி இருக்கிறீங்க. ஒவ்வொரு சிவராத்திரியிலும் நான் பாபாவின் பிரத்யக்ஷ கொடியை உலகத்தில் ஏற்றுவேன் அப்படின்ற எண்ணம் வந்தது. பாபா சொல்கிறாரு, நீங்கள் இந்த பாபா வந்துட்டாருன்ற பிரத்யக்ஷ கொடியை உலகத்தில் ஏற்றுவதற்கு முன்பு, உங்கள் மனதில் ஏற்றுவதற்கு முன்பு பிராமணாத்மாக்கள் ஒவ்வொருத்தரும் பாபாவின் பிரத்யக்ஷ கொடியை உங்களுடைய இதய சிம்மாசனத்தில் முதல்ல ஏற்றுங்க இல்லை. ஸோ பாபா வந்தவுடனே பந்தனம் போயிடணும். இந்த கலியுக மடியிலிருந்து ஈஸ்வரிய மடிக்கு போயிடணும். எந்த நானும் இருக்கக்கூடாது, எந்த பற்றும் இருக்கக்கூடாது, எந்த பந்தனமும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கொடியை ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும்
2 வார்த்தையை பயன்படுத்தணும். எண்ணத்தில் இல்லை, உங்களுடைய தலையில் இல்லை, ஆனால் உங்களுடைய இதயத்தில், உங்களுடைய காரியத்தில், உறவுகளில், தொடர்புகளில் நீங்கள் இந்த 2 வார்த்தையை பயன்படுத்தணுன்ற. அப்போ தான் பாபாவை பிரத்யக்ஷப்படுத்துகிற கொடி பறக்கும். ஸோ ஒவ்வொருத்தருடைய தொடர்பில் வரும்பொழுதும் இந்த எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடிட்டு இருக்கணும். 2 வார்த்தைகள் ஒரு காரியத்திலும் பயன்படுத்தணும். அது என்ன 2 வார்த்தைகள்? கஷ்டமான வார்த்தையெல்லாம் கிடையாது, ரொம்ப காமனான வார்த்தைகள் தான், பொதுவான வார்த்தைகள். அது என்ன அப்படின்னா, எல்லா உறவு தொடர்பிலும் அல்லது உங்களுக்குள்ளேயுமே கூட ஒற்றுமையாக இருக்கிறது. எல்லா உறவிலும் ஒற்றுமை, உங்கள் தொடர்பில் வர எல்லாரோடையும் ஒற்றுமை, உங்களுக்குள்ளேயும் ஒற்றுமை. ஸோ பலவிதமான சமஸ்காரங்கள் இருக்கும், ஆனால் அத்தனை வேற்றுமையிலும் ஒற்றுமை இருக்கட்டும். ஸோ என்னெல்லாம் உயர்ந்த எண்ணங்கள் வச்சுருக்கிறீங்களோ பாப்தாதாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்க உயர்ந்த எண்ணம் வைக்கிறது பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி உயர்ந்த எண்ணம் வைக்கிறீங்க, அந்த எண்ணத்தை பாபா பார்க்கும்போதும் கேட்கும்போதும் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆஹா குழந்தை, ஆஹா அப்படின்ட்டு. ஆஹா உயர்ந்த எண்ணங்கள், ஆஹான்ட்டு. ஆனால் இந்த ஆனால்னு ஒன்று வந்துடுது. ஆனாலே வரக்கூடாது, ஆனால் வந்துடுது. உங்களில் பெரும்பான்மையானவர்கள், அதாவது 90% குழந்தைகள் ரொம்ப ரொம்ப நல்ல எண்ணங்கள் வைக்கிறீங்க. எண்ணங்கள் பாப்தாதாவுக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆஹா இந்த குழந்தையுடைய எண்ணங்கள் ரொம்ப நல்லா இருக்குதே அப்படின்ட்டு. அப்போ நல்லா வளர்ச்சி அடைவாங்க அப்படின்னு பாபாவுக்கு தோணுது. ஆனால் அது என்ன ஆகிடுதுன்னா 50% ஆகிடுது. வார்த்தையில் வரும்பொழுது 50% காணாமல் போயிடுது. அந்த நல்ல எண்ணங்கள் வார்த்தையில் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை நடைமுறைப்படுத்தும் போது 75% காணாமல் போயிடுது. ஸோ இப்போ கலப்படம் ஆகிடுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருமுகத்தன்மையும் உங்களுடைய எண்ணங்களின் திடத்தன்மையும் இல்லாதது தான் காரணம்ன்ற. ஒரு எண்ணம் வைத்தால் நான் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற திடத்தன்மை இருக்கணும். இன்னொன்று அது ஞாபகம் இருக்கணும், அதுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் வேணும். ஸோ உங்களுடைய எண்ணத்தில் எப்போ கான்சன்ட்ரேஷன் ஒருமுக சக்தி இருக்குதோ அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் தான் வெற்றியின் ஆதாரமாக மாறும் இல்லையா? அந்த எண்ணத்திலேயே நிலைச்சு இருக்கணும். இப்படித்தான் இருக்க போகிறேன், சுபமாக தான் நினைக்க போகிறேன், ஆனால் அதை மறக்க வச்சிடும் மாயா ஸோ கான்சன்ட்ரேஷன் தான் வெற்றியின் சாதனம். திடத்தன்மை அதுவும் வெற்றியின் சாதனம். ஆனால் இதில் வித்தியாசம் இருக்குது. என்ன காரணம்? பாப்தாதா ரிசல்ட்டில் ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்க்குறார். ஸோ நீங்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிறீங்க. ஸோ உயர்ந்த எண்ணம் வைக்கிறாங்க, நல்ல எண்ணம், சுபபாவனை. ஏன் அது வார்த்தையிலும் செயலும் வரும்போது அதே 100% இருக்க மாட்டேங்குது? ஒருமுகத்தன்மை,
திடத்தன்மை இல்லாமல் போயிடுது. காரணம் என்னென்னா, நீங்கள் மற்றவர்களை பார்க்குறீங்க. உங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு வச்சா பேசும்போது மற்றவர்களை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. எல்லோரும் இப்படி கையை காட்டுறீங்க இல்லையா, இவன் தான் காரணம், இவன் மாறணும். பாபா சொல்கிறார், ஒருத்தர்கிட்ட நீங்கள் இப்படி ஒரு விரலை காட்டும்போது 3 விரல் உங்களை தானே பார்த்துட்டு இருக்குது. பாருங்கள், பாபாவே பயன்படுத்திருக்காரு. அதனால தான் இது ஃபேமஸ் ஆகிருக்குது போல இருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் அந்த 3 விரலை பார்க்க மாட்டீங்க. உங்களை காட்டுற அந்த 3 விரலை பார்க்காம அந்த ஒரு விரலையே பார்த்துட்டு இருக்கிறீங்க அதிகமாக. ஸோ அதனால் திடத்தன்மையும் ஒருமுகத்தன்மையும் இருக்கணும். நினைத்ததை நடத்தியே தீருவேன் அப்படிங்கிறதுல. ஒற்றுமையில் ஃப்ளக்சுவேஷன் வந்துடுது, ஆட்டம் காணுது. அவன் பண்ணான், நானும் பண்ணுவேன். பாபா சொல்கிறாரு, யார் முதல் அடி எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க தானே அர்ஜுனன். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, முதல் நம்பர் எடுக்காமல் செகண்ட் நம்பர் வந்துடுறீங்கன்ற. சூப்பர் இல்லையா? அர்ஜுனன் நம்பர் 1ல் வருவார், ஏன்னா நம்பர் 1 எடுத்து வைக்கிறார். அப்போ அவன் பண்ணாதான் நான் பண்ணுவேன் போது அவன் முதல் நம்பரில் வந்துடுறான், நீங்கள் 2வது நம்பரில் போயிடுறீங்களே. அப்போ ஒன்று பண்ணுங்கள், ஸ்லோகனை மாற்றிடுங்க. சுயமாற்றத்தால் உலக மாற்றம்ன்றது நம்மளுடைய ஸ்லோகன். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், உலக மாற்றத்தால் சுயமாற்றம்னு போட்டுருங்க. இப்போ உலகம் ஃபஸ்ட்டு மாறிடும், 2வது தான் நீங்கள் மாறுவீங்க இல்லையா. பிறரினால் சுயமாற்றம், பிறருடைய மாற்றத்தின் மூலமாக சுயமாற்றம்னு மாற்றிக்கோங்க. ஸ்லோகன் மாற்றிடலாமா இப்படி, அல்லது மாற்றாமல் விட்டுடலாமா? ஸோ பாபா கண்டிஷன் போடுறார். இதை ஏற்றுக்கிறீங்களா? பாபா சொல்லவா, பாபா 6 மாதத்தில் ரிசல்ட்டை பார்ப்பார், பார்த்துட்டு வருவார். அப்படி இல்லைன்னா அவர் வரமாட்டார். சூப்பராக சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி மாறி காட்டணும், இல்லைன்னா நான் வரமாட்டேன்றார். என்ன மாதிரி குண்டை போட்டார் பார்த்தீங்களா பாபா. ஸோ பாபா ஹாஞ்சி சொன்னால் குழந்தைங்களாம் ஹாஞ்சி இல்லை சொல்லணும். என்ன நடந்தாலும் பாப்தாதா சொல்கிறாங்க, சுயமாற்றத்திற்காக நீங்கள் எல்லா விதமான நான், எல்லைக்குட்பட்ட நான் என்ற உணர்வில் சாகணுன்ற. இப்போ தான் சுயமாற்றம் நடக்கும் இல்லை. அந்த நான் ஏந்திரிக்க அப்படியே சாகடிச்சிடுங்கன்றார். இப்போ தான் சுயமாற்றம் நடக்கும் இல்லை. அந்த பழைய குணாதிசயம் ஃபுல்லாக பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஜென்மத்தில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்களோ அத்தனையும் மறக்கணும். ஸோ நான் என்ற உணர்வில் செத்துடுங்க. ஸ்தூலமாக சாகிறது சொல்ல, நான் என்ற உணர்வில் இறந்துடுங்க. நான் என்ற அந்த உணர்வு இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ஸ்தூலமாக சாகிறது கிடையாது, நான் என்கிற உணர்வில் அதுக்கு இறந்துடுறது. இந்த நான் என்ற வார்த்தையை கேட்கும் போதில் நான் இறந்துட்டேன்ப்பா, யார் நீ நான் சொல்கிறேன் எனக்கு தெரியாதுப்பா, அப்படி இருக்கணும். ஸோ நான் சரியாக இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் என்ன குறைச்சலா, நான் தான் எல்லாமே. இந்த எல்லா விதமான எல்லைக்குட்பட்ட நானுக்கும் இறந்துடுங்க. இந்த நானை அகற்றணும்னா அதுக்கு இறந்தவர் ஆகிடுங்க. ஸோ நீங்களும் சாகணும். இது ரொம்ப ரொம்ப இனிமையான மரணம். உண்மையிலே இதை மரணம்னு சொல்ல முடியாது, 21 ஜென்ம ராஜ்ய பாக்கியத்தோடு வாழறதுன்னு சொல்லணும். இப்போ இருக்கிறதுனால 21 ஜென்மம் வாழ போகிறீங்க. ஸோ ஏற்றுக்கிறீங்களா ஆசிரியர்களே, இரட்டை வெளிநாட்டினர்களே, ஏற்றுக்கிறீங்களா? ஸோ இரட்டை வெளிநாட்டினர் எதை நினைத்தாலும் அதை செயல்படுத்தக்கூடிய தைரியம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. ஸோ இதுதான் உங்களுடைய விசேஷமே. பாரதவாசிகளுக்கு 3 தைரியம் இருக்குது. டபுள் ஃபாரினர்ஸ்க்கு டபுள் கரேஜ், டபுள் தைரியம் இருக்குது. ஸோ
மும்மடங்கு தைரியம் கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க. ஸோ இதைத்தான் பாபா வந்து பார்க்க விரும்புகிறார். ஸோ தான் நினைப்பதை செயல்படுத்துவதில் இரட்டை தைரியம் கொண்டவர்கள் இரட்டை வெளிநாட்டினர். பாரதவாசிகளும் சும்மா கிடையாது, மும்மடங்கு தைரியம் கொண்டவர்கள் அப்படின்ட்டு பாரதவாசிகளுக்கும் பாபா வந்து குஷிப்படுத்துகிறார். ஸோ இதைத்தான் பாப்தாதா பார்க்க விரும்புகிறார். ஸோ இங்கே என்ன பண்ணணும், நான் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க சாகடிக்கணும். அதில் தைரியம் வைக்க சொல்கிறார். புரிஞ்சுதா? இதுதான் பாபாவுடைய உயர்ந்த நம்பிக்கை தீபம். இது ஒவ்வொரு குழந்தையிலும் எரிஞ்சிட்டு இருக்கணும் இந்த நம்பிக்கை தீபம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த வருஷம் இந்த தீபாவளி கொண்டாடுங்க. 6 மாதம் கழித்து கூட கொண்டாடுங்க. ஆனால் இந்த வருஷம் இதை கொண்டாடினோன்றார். இல்லைன்னா நான் வரமாட்டேன்றார் இல்லையா? ஸோ பாப்தாதா தீபாவளி கொண்டாட்டத்தை பார்த்த உடனே தன்னுடைய நிகழ்ச்சியை வந்து அவர் சொல்லுவார். அதை நீங்கள் பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த தீபாவளி என்னது, இந்த நம்பிக்கை தீபம், நான் என்றதை அழிக்கக்கூடிய அந்த தீபத்தை தான் பார்க்க விரும்புகிறேன். ஸோ அப்படி கொண்டாடி காட்டுங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், அதை நீங்கள் பண்ணணும். நீங்கள் பண்ணலை அப்படின்னா வேறு யார் பண்ணுவா? உங்களுக்கு அப்புறம் வரவங்க பண்ணுவாங்களா? உங்களுடைய மாலை தானே இது. ஸோ நீங்கள் பாபா வந்து இன்னொரு ரகசியத்தையும் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாலை உங்களுடையது தானே. ஸோ ஆதிரத்தினங்கள் நீங்கள் தானே 16,108 வரப்போகிறீங்க. டக்குன்னு நம்ம கல் விட்டுறோம், என்ன பாபா அப்படின்ட்டு. அதுக்கு பாபா சொல்கிறாரு, அதுக்கப்புறம் புதுசாக வரவங்க பின்னாடி வருவாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த பின்னாடி வரவங்களையும் ஃபாஸ்ட்டாக போய் ஃபஸ்ட்டு வரவங்களும் இருப்பாங்க. அதற்கான உதாரணமும் கண்டிப்பாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு வரவங்க, ஆனால் அந்த மாதிரி வரவங்க வந்து கம்மியாக இருப்பாங்கன்ற. ஸோ அந்த மாதிரி ஒருத்தராக நான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அப்படி இல்லைன்னா முழுக்க முழுக்க அந்த பழைய ரத்தினங்கள் இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இது வந்து பழைய ரத்தினங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக பாபா சொல்கிறார். அதையும் புரிஞ்சிக்கணும் இல்லையா? ஏன்னா அதுக்கப்புறம் பழைய ஆட்களெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நிறைய பேர் வருவாங்க பின்னாடி, அப்படியும் சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த நேரம் மனம் சோர்ந்து குழந்தைங்களை நம்ம ஊக்கப்படுத்துவோம் இல்லையா? அவன்லாம் என்னடா பண்ணா, நீ சூப்பராக பண்ணுறடா அப்படின்னு இன்னொருத்தன் பண்ணலைன்னு அர்த்தம். இப்போதைக்கு இவன் சோர்ந்துருக்கிறான், இவனை தட்டி கொடுக்கணும். இதே தான் பாபாவும் பண்ணுறார். ஸோ அதனால தான் அந்த டைம் பாருங்கள், 6 மாதத்துக்குள்ளே மாறிடணுன்றார். ஏன்னா பழையவர்களுக்கு டைம் முடியுது இல்லை, வயதானவர்களாக இருப்பாங்க, டக்குன்னு முடியும்ல. ஸோ அதுக்குள்ளே அவங்க ரெடி ஆகணும்ல. ஸோ அதுக்காக தான் பாபா வந்து அவங்கள வந்து ரெடிப்படுத்துகிறார். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் இப்படி ஆகியிருக்கிறீங்க, மீண்டும் ஆகுவீங்க. ஸோ அதனால் முடியாதுன்னு நினைக்காதீங்க, ஏற்கனவே பண்ணியிருக்கிறீங்கன்ற. அதனால் நீங்கள் வந்து வெளிநாட்டில் உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, இந்த நாட்டிலே இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. யாருக்கு அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்குதோ நீண்ட காலத்துக்கு, அவங்களுக்கு எல்லா உரிமையும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் அந்த 16,108 வர முடியுமா? அதெல்லாம் கிடையாதுன்றார். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும் சொல்கிற மாதிரியே ஃபஸ்ட்டில் வந்தாலும் சரி, லாஸ்ட்டில் வந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த உரிமை இருக்குது. ஆனால் யார் அவங்களுக்கு வந்து அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும், நான் கண்டிப்பாக இப்படி ஆகிறவன் அப்படின்ட்டு நீண்டகால நிச்சய புத்தி உள்ளவர்கள், அதற்கேற்ற முயற்சியும் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக உரிமை இருக்குது. பாப்தாதாவுக்கு உங்கள் மேலே அன்பு இருக்குது. ஸோ யார் நீண்ட நாட்களாக இங்கே ஏகியத்தில் இருக்கிறீங்களோ, நல்ல முயற்சியாளர்களாக இருக்கிறீங்களோ, முழு முயற்சியாளர்கள் இல்லை ஆனால் நல்ல முயற்சியாளர்கள், ஸோ அவர்களை பாப்தாதா வந்து பின்னாடி விட்டுட்டு போயிட மாட்டார், தன் கூடவே அழைச்சிட்டு போவார்.
அதனால் இந்த அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். அது என்னது? நான் தான் அந்த 16,108 வந்தவன், இப்போவும் வருகிறேன், இனியும் வருவேன். பாபா கூடவே இருந்தேன், பாபா கூடவே இருக்கிறேன், பாபா கூடவே இருப்பேன். இது உறுதியாக இருக்குதா? ஸோ ஜஸ்ட் அந்த உணர்வை எடுத்துகிட்டு வாங்கன்றார். அதுதான் முக்கியம். இல்லை லவ் பண்ணும்போது ஒரு உணர்வு எடுத்துகிட்டு வராங்க, என்னமோ அப்படியே பறக்கிற மாதிரி இப்படிலாம் எடுத்துகிட்டு வராங்களா, அதை இங்கே எடுத்துகிட்டு வாங்க. என்ன உணர்வு எடுத்துகிட்டு வரணும்? மற்றவர்களுக்காக தூய்மையான பாசிட்டிவான எண்ணம் கொண்டவன் நான் அப்படிங்கிற உணர்வை எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுடைய சுயத்திற்காக சுப பாவனை, சுப விருப்பம், தூய்மையான எண்ணங்கள் வைப்பவன் நான். அதேமாதிரி தூய்மையான மாற்றத்திற்கான உணர்வை எடுத்துகிட்டு வாங்க. தூய்மையான உணர்வு, சுய மாற்றத்திற்கான உணர்வு, பிறருக்கு சகயோகம் கொடுக்கறதுக்கான உணர்வு, கருணை உணர்வு, இதெல்லாம் ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு வாங்கன்ற. அவ்வளோதான். இல்லையா? உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், இதில் தானே பிரச்சனை வரப்போகுது. இவன் மாற மாட்டான்னு நினைக்கிறது, அது நெகட்டிவ் ஆகிடுது. மாறுவாங்க, கண்டிப்பாக மாறுவாங்க. ஸோ அது இருக்கணும். நானும் மாறுவேன், அவங்களும் மாறுவாங்க, அந்த நிச்சய புத்தி, நம்பிக்கை இருக்கணும். இப்போ அது உள்ளடங்கி இருக்குது, அதை வெளிப்படுத்துங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா வெளியில் வரும்பொழுது தான் அது உங்களுடைய குணமாக மாறும். உள்ளுக்குள்ளே மாறணும், அது ஸ்லைட்டாக இருக்குது, பட் அதை வெளிப்படுத்துங்க. அதுதான் முக்கியம். இல்லை அந்த லவ்வுக்கே சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ளே வச்சுருக்கூடாது, அது வெளியில் சொல்லணும், இல்லாட்டினா அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. எல்லா அன்புமே, அப்பா அம்மா கிட்ட காட்டுற அன்பு எல்லாமே அதேமாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இது மெயின் இல்லையா? உங்களை மாற்றக்கூடிய இந்த விஷயங்கள் வெளியில் வரணும், வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கணும். நல்லா இருக்கணும், அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த உணர்வை எடுத்துகிட்டு வாங்க. இந்த உணர்வுகள் எல்லாம் வெளிப்படட்டும். ஸோ மற்றவர்களுக்கு இதை மாற்றிக்கோ அதை மாற்றிக்கோன்னு நிறைய கரெக்ஷன் கொடுக்காதீங்க, மன்னிச்சிடுங்க. ஏன்னா எல்லாருமே மற்றவங்கள மாற்றுறதுல ரொம்ப புத்திசாலிகளாக தான் இருக்கிறீங்க, கரெக்ஷன் கொடுக்கறதுல. ஆனால் நீங்கள் அப்படி கரெக்ஷன் கொடுத்தா கூட மன்னித்து கொடுக்கணும் இல்லையா? மன்னிப்போடு கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ பாபா சொல்கிறாரு, நீங்கள் முரளி படிக்கும் பொழுது, கோர்ஸ் எடுக்கும் பொழுது, நிகழ்ச்சி நடத்தும் பொழுது கரெக்ஷன் கொடுக்கலாம். சூப்பராக சொல்கிறார் பார்த்தீங்களா? ஸோ முரளி படிக்கும்போது பாபா சொல்கிறத அதை வச்சு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்தும்போது அங்கேயும் பண்ணலாம். ஆனால் நேராக 1-to-1 இன்ட்ராக்ஷன் இருக்குது பாருங்கள், வேலை செய்கிற இடத்துல, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் மன்னிப்போட டீச்சருக்கு அந்த பாடத்தை கொடுக்கணும். சும்மா கரெக்ஷன் மட்டும் கொடுக்கக்கூடாது, கருணை நிரம்பிய நிலையோட கரெக்ஷன் கொடுக்கணும் இல்லையா? அந்த கருணை அதாவது நீங்கள் வெறுப்பில் மாறிய தொலைமாட்டியா அப்படின்றது வேறு. ஆனால் அவங்க கருணையினால் நீ இதை மட்டும் மாற்றிக்கிட்டு நான் எப்படி தெரியுமா இருப்பேன் அப்படிங்கிறது கருணையினால் கொடுக்குற கரெக்ஷன் இல்லையா? அப்படின்னு அர்த்தம், அவங்க பண்ணுறது உங்களை பாதிக்கலை, ஆனால் அவன் மாறணுன்ற அந்த கருணையினால் நீங்கள் கொடுக்குறீங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? இப்போ கணவன் மனைவி அடிக்கடி சில விஷயங்களில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு கட்டுப்பாயி மாறிய தொலைமாட்டியா அப்படிங்கிறதுக்கும், இப்போ நீ இறந்துட்டன்னா நாளைக்கு வேறு எங்கேயோ போகும்போது இந்த குணத்தோடு இருந்தன்னா உன் நிலைமை என்ன ஆகும், இந்த மாதிரி, அதனால் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறது. ஸோ கருணை நிரம்பியதோட கரெக்ஷன் கொடுங்க. அப்போ உங்களுடைய கருணை எப்படி தெரியுமா வேலை செய்யும்? மற்றவர்களுடைய பலகீனங்களை மன்னிச்சிடும். புரிஞ்சுதா? ஸோ அந்த பலகீனத்தை நீக்கி பலவான் ஆக்கிறதுக்காக நீங்கள் சொல்லுவீங்க கருணையோடு. அப்போ
அவங்களுடைய அந்த பலகீனத்தை நீங்கள் மறந்துடுவீங்க, மன்னிச்சிடுவீங்க. ஸோ மன்னிப்போடு தான் நீங்கள் மன்னித்த பிறகே நீங்கள் கரெக்ஷன் கொடுக்கணுன்ற, வெறுப்பில் கரெக்ஷன் கொடுக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் யோசித்து பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ தப்பு பண்ணுறோம் ஒரு நாள் ஃபுல்லாக ஒவ்வொருத்தருடைய தொடர்பில் வரும்போதும் அப்படிங்கிறது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இப்போ பாபா நம்ம மாறாததுனால பாபாவுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, அவர் டென்ஷனும் ஆகலை. ஆனால் சொல்கிறாரு பார்த்தீங்களா, கருணையோடு சொல்கிறாரு. இது பாபா சொல்கிறாரு, இப்போ உங்கள் மனதுக்கு ஒரு வினாடியில் உங்களால் எஜமானர் ஆக முடியுமா? மனதுக்கு அப்படி ஆகி அதே நிலையில் எவ்வளோ நேரம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் ஒரே சீராக இருக்க முடியுமா? இல்லை ஒரு கட்டளை கொடுக்குறீங்கன்னா அந்த மனம் அதையே ஃபாலோ பண்ணணும். ஒரு வினாடியில் டக்குன்னு அந்த சொரூபம் பரந்தாமத்துக்கு போகிறதா இருக்கட்டும், அன்பு சொரூபமாக ஆகிறதா இருக்கட்டும், இனிமை தன்மையாக இருக்கட்டும், அதுலேயே அப்படியே நிலைச்சி இருக்கணும். பண்ண முடியுமா? இப்போ இந்த ஆன்மீக பயிற்சி பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு வந்து பயங்கர கான்சன்ட்ரேஷன் வேணும் இல்லையா? ஸோ அப்படி இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி முழு கான்சன்ட்ரேஷன், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய கான்சன்ட்ரேஷன் இருக்கட்டும். எந்த விதமான குழப்பமும் உங்களுடைய எண்ணத்தில் வரக்கூடாது. அசைக்க முடியாதவர்களாக நீங்கள் இருக்கணும். நல்லது. செம்ம பவர்ஃபுல்லான வர்தனம், ஸ்லோகன் மற்றும் அவ்யக்த பயிற்சி. பாபா சொல்கிறாங்க, கடந்த காலத்தை கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காமல் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். விளக்கம், எது நடந்துச்சோ இது வரைக்கும் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைங்க. நியூ சாப்டர் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலை விட்டு இன்னொரு ஸ்கூல், இல்லை ஒரு கிளாஸ் முடிஞ்சு இன்னொரு கிளாஸ், இதுக்கு முன்னாடி உள்ள படிப்பெல்லாம் அவ்வளோதான், மூட்டை கட்டி வச்சுருவாங்களே, அந்த மாதிரி நடந்து முடிஞ்சதெல்லாம் திருப்பி வச்சுடுங்க. இப்போ புது சாப்டர். ஸோ அப்படி கடந்ததை நினைக்கவே இல்லாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் தீவிர முயற்சின்றார். நடந்து முடிந்ததும் மீண்டும் ஞாபகத்துக்கு வரக்கூடாது, அதுதான் தீவிர முயற்சி. யாராவது கடந்த காலத்தை நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நேரம் வேஸ்ட் ஆகுது, சக்தி வேஸ்ட் ஆகுது, எண்ணங்கள் வேஸ்ட் ஆகுது. இந்த சங்கமயுகம் வேஸ்ட் ஆக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட நேரமாக இது. ஏன்னா இங்கே 2 வினாடி சங்கமயுகத்தில் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பல வருடத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். இப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ எவ்வளோ முக்கியமானது இல்லை. இங்கே 2 வினாடி 2 வருடத்திற்கான வருமானத்தை அங்கே சம்பாதிக்கும். அதை வீணாக்கிட்டிங்கன்னா பல வருடத்தை வேஸ்ட் ஆக்கிட்டிங்கன்னு தானே அர்த்தம். பல வருடம், 2 வருடம்னு கூட சொல்ல, பல வருடம் வேஸ்ட் ஆக்கிட்டீங்கன்றார். ஸோ அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சங்கமயுக நேரத்தின் மகத்துவத்தை உணர்ந்து கடந்ததுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடுங்க. அது நமக்கு தேவையில்லை, போகிற இடம் சொர்க்கம், அதுதான் மைண்டில் இருக்கணும். ஸோ ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்க அப்படின்னா அனைத்து பொக்கிஷங்களால் நிரம்புறீங்கன்னு அர்த்தம். இது சமச பாயிண்ட் இல்லையா? நீங்கள் புள்ளி வச்சிட்டாங்களே அனைத்து பொக்கிஷமும் நிரம்பிடுன்றார். அந்த புள்ளி வைக்கலை, கடந்த காலத்தை நினைக்கிறீங்க அப்படின்னா பொக்கிஷமெல்லாம் போயிடும், ஞானமே வராது. யோசித்தாலும் உங்கள் நிம்மதி போயிடும், இப்படி ஆகிடும். முற்றுப்புள்ளி வச்சிங்கன்னா டக்குன்னு பொக்கிஷங்களை வந்து நிரம்பிடும், சக்திகள் வந்து நிரம்பிடும்ன்றார். இது செம பவர்ஃபுல்லான பாயிண்ட். இது ஸ்லோகன், உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் உயர்ந்ததாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் நன்மை, உலகத்துக்கும் நன்மை. இந்த எண்ணங்களை உருவாக்குறதுல தான் விஷயமே இருக்குது. நான் எப்போவுமே உயர்ந்த எண்ணத்தை மட்டுமே எனக்கும் உருவாக்குவேன், மற்றவர்களுக்கும் உருவாக்குவேன். இந்த ஒரு பாயிண்ட்டை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலே போதும், நமக்கு பொக்கிஷம் அப்படி சேமிப்பாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் கவனம் கொடுக்கணும். யார் என்ன வேணாலும் பண்ணட்டும், என்னுடைய எண்ணங்கள் அவர்களுக்கு சுபமானதாக மட்டுமே இருக்கும். இப்படி உறுதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நன்மை, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நன்மை. அந்த எண்ணங்கள் வைப்ரேஷனாக உலகத்தின் வாயுமண்டலத்தையே மாற்றும். ஸோ அதனால் உயர்ந்த வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய எண்ணங்களை மட்டுமே உருவாக்குவேன் அப்படிங்கிறதுல கவனம் கொடுங்க. ஸோ அவ்யக்த பயிற்சி
சத்தியம் மற்றும் நல்லொழுக்கத்தின் கலாச்சாரத்தை கடைப்பிடிங்கள். பாபா சொல்கிறாங்க, ஞானத்தின் எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் அத்தாரிட்டியோட புரிய வைங்க. ஆனால் அது எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா, சத்தியத்தன்மை மற்றும் நல்ல குணத்தோடு புரிய வைக்கணும். இல்லை அந்த அன்பு, பணிவு இதோடு புரிய வைக்கணும். அத்தாரிட்டியும் இருக்கணும், சத்தியத்தன்மையும் இருக்கணும். ஒரு தயக்கத்தோடு புரிய வைக்கிறது கிடையாது. ஸோ அதனால் பாபாவை பிரத்யக்ஷப்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய உண்மையான குணத்தை முதல்ல பிரத்யக்ஷப்படுத்துங்க. இல்லையா, அந்த நல்ல ஒழுக்கத்தை பிரத்யக்ஷப்படுத்துங்க. அதன் மூலமாக தான் பாபா வெளிப்படுவார். ஸோ பயமற்றவராக இருக்கணும். உங்களுடைய நீங்கள் பேசுகிறதுல ரொம்ப குறைவான வார்த்தைகள் இருக்கணும், ஆனாலும் அது சக்திசாலியாக இருக்கணும். பாபாவுடைய அறிமுகமும் அவருடைய அன்பும் நிரம்பி இருக்கணும். அப்போ தான் அந்த அன்பின் காந்தம் ஆத்மாக்களை கடவுள் பக்கம் பிடிச்சி இழுக்குன்றார். சம பாயிண்ட்டு இல்லையா? ஸோ நீங்கள் பேச போகிறது கம்மியாக, அந்த கம்மியான வார்த்தையில் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அப்போ அது ரொம்ப சக்திசாலியாக இருக்கணும். அந்த வார்த்தை அப்பாவுடைய அதாவது பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறது ஒன்று, அந்த பேசுகிற விதமே பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். வார்த்தையும் அறிமுகத்தை கொடுக்கணும், அந்த பேசுகிற விதமும் பாபாவுடைய அறிமுகம். அவர் நேரடியாக பேசியிருந்தால் எவ்வளோ அன்பு அனுபவம் பண்ணியிருப்பாங்க, அதை கொடுக்கணும். அவருடைய அன்பு நிரம்பி இருக்கணும். அப்போ தான் அந்த அன்பின் காந்தம் அனைத்து ஆத்மாக்களையும் கடவுளின் பக்கம் பிடிச்சி இழுக்குன்றார். செம பவர்ஃபுல். லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.